இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கள்ள ஓட்டு போட முயற்சிகளை திமுக நிர்வாகியை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம். அந்த திருட்டு ஓட்டு பிடித்து போட வந்தவரை பிடித்துக் கொடுத்ததற்காக அவரை 15 நாள் சிறையில் அடைச்சாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடாது என்பதற்குத்தான் எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம். பொதுமக்கள்கிட்ட முறைகேடு இருக்கு, அது சட்டவிரோதமா ஆட்சிக்கு வர்றதுக்காக தேர்தல் நடத்த கையாளுறாங்கன்னு பொதுமக்கள் மத்தியில திமுக சொல்றாங்க. ஆனா நீதிமன்றத்துல போயிட்டு இது வந்து காலதாமதம் வருது, இன்னொன்னு வருவாய்த்துறை அதிகாரிகள் மழை காலங்கள பணியாற்றணும் அப்படின்னு அங்க ஒரு கருத்து இங்க ஒரு கருத்து இரட்டை கருத்து சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படியாவது நிறுத்த வேணும். அதுக்கு பல்வேறு காரணங்களை கற்பிக்கின்றார்கள். நான் தான் ஏற்கனவே விளக்கமா சொல்லிட்டேன். 1 மாதம் போதுமாத காலம். ஏன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓவை நியமிச்சிருக்கிறாங்க. அவர்கள் வீடு வீடாக சென்று இந்த படிவத்தை வாக்காளர் படிவத்தை கொடுத்து பொது செய்து வாங்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது சார்? அதுக்குதாங்க அதுலதான் நிறைய குளறுபடி இருக்குது. இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்களா திமுக காரங்க? அது கைவந்த கலை ஆகி போச்சு. எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியலை வாக்காளரை சேர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு கைவந்த கலை. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த எஸ்ஐஆர் பணி முழுமையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. சதி மூலம் தான் இப்ப பீகார்ல ஜெயிச்சிருக்கு. எப்படி சதிங்கிற அகிலேஷ் யாதவ் சொல்லி எப்படி சதி எப்படி செய்ய முடியும்? வாக்காளர் பட்டியல் போட்டா தாக்க செய்யக்கூடிய வாக்காளர்ல எடப்பாடி ஒரு எல்லா ஊர்ல எடப்பாடிகள் வச்சிருக்கு ஒரு பாகம் இருக்குது. அதுல எவ்வளவு வாக்காளர் இருக்கிறாங்க? அந்த வாக்காளர் தானே ஓட்டு போட முடியும். அதுல எங்க போய் சதி இருக்குது? அவளுக்கு பின்னாடி வந்தா சதியும்பாங்க, ஜெயிச்சா நல்லா இருக்குமாங்க. 68 லட்சம் பேர் நீக்கல் ஏங்க ரைட்டு. 68 இப்ப நான் சென்னை மாநகராட்சியில் ஒரு தொகுதி மட்டும் சொன்னேன். ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 வாக்கு இருக்கு. சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் 50,000 வாக்காளர்கள் இறந்தவர்கள், பல ஒரே இடத்தில் குடியிருந்து வேறு இடத்திற்கு மாறியவர்கள், இரட்டை வாக்காளர்கள், இப்படி சுமார் 50,000 வாக்கு இருக்குதுங்க. அதுக்கு தான் உதாரணமா சொன்னேன். ஆர்கே நகர்ல பல முறை நாங்கள் முயற்சி செஞ்சு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையாக பட்டியலிட்டு புள்ளி உரத்தோடு கொடுத்தோம், ஆதாரத்தோடு கொடுத்தோம். நீக்கல. பிறகு நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போகாட்டி தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று 31,000 வாக்குகள் நீக்கப்பட்டாங்க. இன்னும் 14,000 வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்கு. ஒரு தொகுதியிலிங்க 45,000 ஓட்டுனா அப்புறம் ஏன் 60,000 பேர் 60 லட்சம் பேர் வராது? ஆக வரும். இதுல யாருக்கு எந்தவித தவறும் கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. நேர்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். எல்லா கட்சியுமே PLA 2 போட்டுக்கிறாங்க. ஆனா இப்படி திமுக பேசிக்கிட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரர் வீடு வீடா கூட போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊடக நண்பரும் பத்திரிகை நண்பரும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். மற்ற கட்சிக்காரர்களை விட திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த PLA 2 அந்த PLAவோட வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லா புகைப்படம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கோம். அண்ணாமலை தற்போது வந்து ஒரு 2,000 கோடிக்கு ஒரு கர்நாடகாவில் வில்லா கட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலை வெளியிடுவேன், ஊழல் பட்டியல திமுக பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன், என் நண்பர் தான் கொடுக்குறேன் சார். அதை பத்தி முழுவதும் எனக்கு தெரியாது. நீங்க பத்திரிகையில் வந்து ஊடக செய்தி வச்சுட்டு என்னை கேட்டா அதுக்கு பதிலளிக்க முடியாது. 400 கோடி மின்மாற்றி கொள்முதல் தொடர்பாக அந்த புகார் வெளியாகி 30 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு. டிரான்ஸ்பார்மர் தானே, டிரான்ஸ்பார டெண்டர் போட்ட விவகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கு இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம போய் உள்ள கருத்து சொன்னா அந்த வழக்குக்கு குந்தம் ஏற்படும். ஆக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம அதை எப்படி போய் விவரிக்க முடியும்? சரியா தவறா என்பது அப்படின்னா தான் தெரியும். அது மட்டும் இல்ல, 30,000 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட. இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுநல வழக்கு தொடரும். ஏன்னா 30,000 கோடிகள் சாதாரணம் இல்லை. திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் அந்த கொள்முதலை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதிமுக இதையெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு, இந்த டெண்டர் விவகாரம் முழுமையாக வெளிவந்த பிறகு
அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும்